What are main and auxiliary verbs? Let's see. At first, main verb. A main verb can stand alone. அதாவது ஒரு மெயின் verb வந்து தனிச்சு நின்று ஆனால் மீனிங்கை கரெக்டாக கன்வே பண்ணும். அதுதான் மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஆஃப் த மெயின் வேர்ப்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். எந்த ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸாக இருந்தாலுமே அது மெயின் வேர்பில் தான் இன்க்ளூட் ஆகும். சிங், ரன், வாக், டாக் இது எல்லாமே மெயின் வேர்ப்ஸ் தான். Next one, auxiliary verb is used with the main verb to convey additional information. அதாவது இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸு மெயின் வேர்ப்ஸை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் சிங்கிங் நவ். இந்த இடத்துல இஸ் அப்படின்றது ஆக்சிலரி வேர்பு. இந்த இஸ் அப்படின்றது இப்போது அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சென்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நமக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸும் சம்டைம்ஸ் வந்துட்டு மெயின் வேர்பாக ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சி இஸ் மை மதர். இந்த இடத்துல இஸ் அப்படின்றது மெயின் வேர்பாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு ஆக்சிலரி வேர்பு மெயின் வேர்பாக மாறும், பட் ஒரு மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்பாக மாறாது. இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.